அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இது நம்முடைய சேனல் மன்ற புக்கர். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இஸ்லாத்தை பற்றின சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். என் கூட என்னுடைய பொண்ணு நசிஹா ஃபாத்திமாவும் இருக்காங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்லாம் அப்படின்னா என்னென்னா, நம்ம முஸ்லீமாக இருக்கும், அதோட எப்படி செயல்பாடு பண்ணுறோம் அப்படிங்கிறதாண்டா இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம்ங்கிறது செயல்பாடு, ஈமான் அப்படிங்கிறது கொள்கைடா. ஈமான்னா அப்படின்னா என்னென்னா, சந்தேகம் இல்லாமல், அதாவது எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் நம்பிக்கையோடு இருக்கிறது. நம்ம அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்ட்டு நம்ம முழுமையாக நம்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் நம்ம ஈமான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு புரியுதாமா? உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட கேள்விகளாக கேட்கலாம். இஸ்லாத்தின் ஃபரல்கள் அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்களம்மா. ஃபரல்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வைக்கும் போது ஏன் சாப்பிடாம அந்த இது இருக்கு, சாப்பிடாம மட்டும் ஏன் இருக்கு? நம்ம ஏன் நோன்பு வைக்கும் போது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, அப்படி தானேம்மா? அதாவது நம்ம நோன்பு ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த வருடம் முழுக்க நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாடு சாப்பிட்றோம். நம்மளோட ஏழ்மையான மக்களும் இருக்காங்க, அவங்கள பற்றியும் கவலைப்படணும். அதாவது சாப்பாடு உணவு இல்லாமல் இருந்தால் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும், அதாவது அந்த மாதிரி உணவு இல்லாமல் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்ற சூழ்நிலையும் நமக்கு கற்றுக்கணும். அப்படின்றதுக்காக தாண்டா நம்ம நோன்பு வைக்கிறோம். இஸ்லாத்தின் ஃபரல்கள் எத்தனை தெரியுமா? இஸ்லாத்தின் ஃபரல்கள் 5. 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ்ஜு. இப்போ ஃபரலுகள் 5ன்னு சொன்னீங்கல்ல. 1வது என்ன சொன்னீங்க? கலிமா சொன்னீங்க. கலிமாவில் எத்தனை கலிமா இருக்கு? 5 கலிமா. தொழுகை எத்தனை வேளை தொழுகை இருக்கு? 5 தொழுகை. நம்ம 3வது நம்ம என்ன சொன்னோம்? நோன்பு சொன்னோம். ஸோ நோன்பு எப்போ ஒரு மாதம் முழுக்க, அதாவது ரமலான் மாதம் முழுக்க நம்ம நோன்பு வைக்குவோம். ஓகேவா? ஜக்காத்து அப்படின்னா என்னன்னு தெரியுமாம்மா? ஜக்காத் அப்படின்னா நம்மக்கிட்ட நம்ம காசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட இருப்புக்கு அதிகமான காசு இருக்குது அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு, அதாவது இல்லாத ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யணும். அதை தான் நம்ம ஜக்காத்துன்னு சொல்லுவாங்க. அது நம்ம மார்க்கத்தில் கட்டாய கடமையில் ஒன்றா இருக்குது. ஓகேவா? 5வது என்னது? ஹஜ்ஜு. ஹஜ்ஜுனா என்னன்னு தெரியுமாமா? ஹஜ்ஜு அப்படின்னா என்னன்னாடா, நம்ம அதே தான், நம்மக்கிட்ட அதிகமான அளவுக்கு பணம் இருக்குது அப்படின்னா நம்ம பக்ரீத் மாதத்தில் மக்காவுக்கு போவோம். நம்ம அந்த புனித யாத்திரை தான் ஹஜ்ஜு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 விஷயங்கள் தான் இஸ்லாத்துடைய ஃபர்லுகளாக இருக்குது. இப்போ உனக்கு விளக்கமாக புரிஞ்சிச்சா? இது மாதிரி பல வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.